Hi guys, welcome back to my channel. இன்று நாங்கள் பார்க்க போகின்ற இரண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த காஸ்பா என்கின்ற ஒரு கிரிப்டோகரன்சி ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டான பல வீடியோக்கள் இந்த சேனல் இருக்கின்றன. அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் என்ன எப்படி ஒர்க் பண்ணுறது என்ற விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பட் ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது இந்த காஸ்பா என்கின்ற ப்ராஜெக்டின் இப்பத்திய நிலவரம் எப்படி இருக்கின்றன, வருங்காலத்தில் அதுக்கான க்ரோத் இருக்கின்றா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு ஸ்டோரியை பற்றி சொல்லுகின்றேன். அதில் நான் செய்த மிஸ்டேக்கை சொல்லி அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கூட அவாய்ட் பண்ணிடுங்கள். ஆனால் வருங்காலத்தில் உங்களுக்கும் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றியும் அறியணுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த சேனலுக்கு இதுதான் முதல் சொன்னால் வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பட் மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை இதுவரை சப்போர்ட் பண்ணி கிடைக்க அதையும் செய்து. சரி, இப்போது உங்களுக்கே தெரியும் நான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லை. இந்த சேனல் செய்கிற அனைத்து வீடியோவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் எந்த கிரிப்டோகரன்சி இன்வெஸ்ட் பண்ண போகிறாக இருந்தால், இன்க்ளூடிங் நான் சொல்லுகின்ற ப்ராஜெக்டாக இருந்தால் கூட உங்களது பர்சனல் ரிசர்ச் இன்டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவன் டிசிஷனாக மட்டுமே அது இருக்க வேணும். ஓகே, சரி, வாங்க வீடியோக்கு செல்லும். அந்த வகையில் இன்று நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுகின்ற விஷயம் இரண்டு விஷயம். காஸ்பாங்கிற ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கணும். மற்றது எனக்காக நடந்த ஒரு பர்சனல் மிஸ்டேக் நான் செய்திருக்கின்றேன். அதை என்னவென்று சொல்லுகின்றேன், அதை கேளுங்கள். முதலாவதாக அதையே பார்த்து விடுவோம். ஸோ அதை பார்ப்பதற்கு இந்த பாருங்கள், இந்த பலனர் டெக்னாலஜி என்கின்ற ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் ஏர்லியாக செல் பண்ணியது தான் எனது மிஸ்டேக். அது என்ன என்கின்றதை நான் டீட்டெயிலாக சொல்லுகின்றேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் வாங்கும் பொழுது ஒரு அரௌண்ட் $22 அப்படி இருந்தது. அது ஏர்லி 2023 வாங்கியிருந்தேன் நினைக்கின்றேன். அப்போது இதன் ப்ரைஸ் $22 இருந்தது. உண்மையில் இது என்ன ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது முதல் மார்க்கெட்டில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $9 அப்படி இருந்தது. இந்த கம்பெனி என்னென்னு பார்த்து சொன்னால் இவர்கள் டேட்டா ட்ரிவன் ஏஐ ரிலேட்டிவாக இருக்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு கம்பெனின்னு சொல்லிக்கொள்ளலாம். இந்த கம்பெனியின் ப்ராஜெக்டை பல கோர்ப்பரேட் கம்பெனிகள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். நான் வாங்கும் பொழுது எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வருங்காலத்தில் ஒரு பெருசாக வரலாம் என்பது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ என்பது ஏர்லி டைம், அதாவது பெருசாக பல பேர்கள் கதைக்கவில்லை. பட் எனக்கு தெரியும் இந்த ஏஐ என்கின்றது வருகின்ற காலத்தில் இதுக்கான டிமாண்ட் எனக்கு கூடும் என்பது தான். இப்போது ஏஐயை பாருங்கள், கரண்ட் இண்டஸ்ட்ரி அப்படியே பூம் ஆகிக்கொண்டிருக்கின்றன, $multi-billion இண்டஸ்ட்ரியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஸோ அதன் காரணத்தினால் இது ஏர்லி ப்ராஜெக்ட் என்பதனால் அப்போது நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன் அதன் ப்ரைஸ் நன்றாக வரும் என்பது தான். ஸோ நான் வாங்கும்போது $22 இருந்தாலும் ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஏர்லி 2023 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $7 ட்ராப் ஆகியிருந்தேன்னா அப்போது நான் கூட பனிக்காயிருந்தேன். நான் 2022 தான் வாங்கியிருந்தேன். 2022 அந்த டைமில் வாங்கியிருந்தேன். 23 ட்ராப் ஆகி $6 $7 ட்ராப் ஆகியிருந்தேன். அப்போது நான் கூட பனிக்காயிருந்தேன். பட் நான் செல் பண்ணவில்லை. ஆனால் அது மீண்டும் திருப்பவும் $22 வந்திருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போய் சில இருந்தது. அப்போது நான் செல் பண்ணவில்லை, ஹோல்ட் பண்ணிக்கொண்டே இருந்தேன். பட் 2024 ஆண்டு 6 மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் 11th of I think around 11th of October பாருங்கள், 11th of October இந்த டைமில் நான் செல் பண்ணியிருந்தேன். என் ப்ரைஸ் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் $43 இருந்தேன். நான் போட்ட பணத்தில் டபுள் ஆகி விட்டது. ஆனால் இன்றைய ப்ரைஸை பாருங்கள், நியர்லி $125 ஆகிவிட்டது. இப்போது பார்த்தீங்களானால் இதில் நான் சில மிஸ்டேக் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வரும் காலத்தில் இன்னும் பெருசாக வரும் என்றும் தெரியும். இருந்தாலும் எனது ப்ரைஸ் நான் வாங்கியதை விட டபுள் ஆகும் பொழுது அதை ஃபுல்லாகவே செல் பண்ணி எனக்கான ப்ராஃபிட்டே எடுத்துவிட்டேன். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இப்படித்தான் மிஸ்டேக்குகள் பல பேர்கள் செய்வது நான் கூட பல தடவை செய்திருக்கின்றேன். அதாவது எனக்கு தெரியும் லாங் டேர்ம் ஹோல்டிங் என்பது அதுக்கான பேஷன் தேவை. அதை பிலீவ் பண்ணினால் அதை ஹோல்ட் பண்ணுவது நன்று என்பது எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட மிஸ்டேக்கள் அப்பப்போது செய்வது வழக்கம். அதில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஸோ ஒருவேளை இன்று இதை நான் செல் பண்ணியிருந்தேன் ஆனால் ஆல்மோஸ்ட் நான் வாங்கியதிலிருந்து ஒரு 4x இருக்கும். அது மட்டுமில்லை, இந்த ப்ராஜெக்ட் வருகின்ற காலத்தில் ஏன்னு சொன்னால் இப்போது பாருங்கள், வாரன் பஃபெட் என்பவர் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் இன் த வேர்ல்டு. ஓகே, அவரிடம் இப்போது நியர்லி $394 பில்லியன் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கின்றார். இப்போது அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கின்றனர். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் கூட இன்வெஸ்ட்க்கான வாய்ப்பு இருக்கின்றன. அப்படி இருந்தால் இதன் ப்ரைஸ் என்பது $180, மேபி $200, ஈவன் $300 கூட போகலாம். அப்படி போனால் நான் வாங்கியதிலிருந்து ஆல்மோஸ்ட் நியர்லி 8லிருந்து 10x ஆகியிருக்கும். ஸோ நான் அதை ஹோல்ட் பண்ணாமல் செல் பண்ணியது எனது மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை மாதிரி தான் பல பேர்கள் நீங்கள் கூட ஹோல்ட் செய்கின்றீர்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், பல தடவை பல ப்ராஜெக்ட்கள் ட்ராப் ஆகும் பொழுது நீங்கள் கேட்கின்ற ஒரே விஷயம், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒர்க் பண்ண போவதில்லை, இது டெட் ஆகிவிட்டனா, நாங்கள் பணத்தை லெஸ் பண்ண போன்றோம், இதைத்தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள். அது உண்மையாண்டு பார்த்தீங்கன்னா காலமாக கிரிப்டோகரன்சியில் என்ன மாதிரியான விஷயம் இருக்கின்றன. எவ்ரி 4 இயரில் பாருங்கள் சைக்கிளில்
அந்த ப்ரைஸ் என்பது வந்து பீக்குக்கு போய்விட்டு ஆல்மோஸ்ட் 98% மேல் ட்ராப் ஆகுது வழக்கம், இன்க்ளூடிங் பிட்காயின் ஈதராக கூட பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ப்ராஜெக்ட் என்பது வந்து 90% ட்ராப் ஆனாலும் மீண்டும் வருகின்ற ஹைப்பில், அந்த 4 வருஷம் கூட எடுக்கலாம், வருகின்ற ஹைப்பில் திருப்பவும் மீண்டும் அதற்கான ப்ரைஸை எடுத்து தருவதற்கான இதைத்தான் பல தடவை பார்த்துருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொலோனாவை சொல்லிக்கொள்ளலாம், ஈதர், பிட்காயின், கரோனா, இப்படி பல ப்ராஜெக்ட்களை பாருங்கள் ட்ராப் ஆகி எல்லாமே மீண்டும் வந்திருக்கின்றன. ஸோ அதே மாதிரி தான் நான் வைத்திருக்கிற பல ப்ராஜெக்ட்களை நான் இப்பவும் பிலீவ் பண்ணுகின்றேன். நீங்கள் பல தடவை சொல்லியிருப்பீர்கள், இந்த ஆல்ஃபா ஜீரோ, செல் ஃப்ரேம், அதே மாதிரி கார்டோனாவாக இருக்கலாம், அல்லது டோட்டாக இருக்கலாம், இப்போது கஸ்பா, டியோன், இப்படி பல ப்ராஜெக்ட்கள் இருக்கின்றன. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ட்ராப் ஆகி இருக்கின்றது. பட் வருகின்ற இப்போது இந்த வருடம் தான் அந்த சைக்கிள் நடக்க போகின்றன. அப்படி வரும்பொழுது ப்ரைஸ் நன்றாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதைத்தான் நான் இப்போவும் பிலீவ் பண்ணுறேன். அதுக்காக சொல்லவில்லை இதுதான் நடக்கும் என்பது. ஏன் சொன்னால் பல தடவை நன்றாக இருக்கின்ற பல ப்ராஜெக்ட்கள் கூட காணாமல் போய் இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் ரிஸ்க் இருக்கின்றது தான். கிரிப்டோ என்பதே கேம்பிளிங் தான், அதுக்கான ஹை ரிஸ்க் ஆல்வேஸ் இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் இன்று நாங்கள் இப்போது கஸ்பாவை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி சொல்வதற்கான காரணம், இந்த கஸ்பாவை நான் ரிலேட் பண்ணி விடுகின்றேன். என்று சொன்னால் கஸ்பாவை பாருங்கள், முதல் எனது சேனலில் நான் சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 1 சென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17% இருந்தன. ஆல்மோஸ்ட் 16x அடைந்திருந்த அந்த ப்ராஜெக்டாக இருந்தது. பட் இன்றைய ப்ரைஸை பாருங்கள், ஆல்மோஸ்ட் 9 சென்ஸ் இருக்கின்றன. அப்படி பார்த்தால் மீண்டும் ட்ராப் ஆகிருக்கின்றன, அப் ஆகிருக்கின்றன. பட் காலப்போக்கில் வருகின்ற சைக்கிளில் இதற்கான ப்ரைஸ் மேபி $1 கூட வரலாம். $1 வந்தால் நான் சொன்னதிலிருந்து ஆல்மோஸ்ட் 100x ஆகிவிட்டது இல்லையா? ஸோ இதைத்தான் நீங்கள் மைண்டில் வைத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் பேஷண்டாக வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக தொடர்ந்து வெயிட் பண்ணி லாஸ் பண்ணக்கூடாது. நான் செய்கின்ற பல இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வாங்கியதில் இருந்து ஒரு 3-4x வரும் பொழுது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துவிட்டு மிகுதியை ஹோல்ட் பண்ணுவதும், அந்த மிகுதியை வருகின்ற சைக்கிளில் நல்ல ஹைப்பாக இருக்கும் பொழுது அதை செல் பண்ணுவது. மெஜாரிட்டி டைம் அப்படி தான் நான் வைத்திருக்கின்றேன். சில வேளைகளில் சில மிஸ்டேக்கள் விடுவது, ஏர்லியாக செல் பண்ணுவது தான். அதில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக், இந்த ஸ்டோரி. பட் எனிவே இப்போது வாருங்கள் கஸ்பாவை பார்த்து விடுவோம். இந்த கஸ்பா கூட பாருங்கள், இந்தியன் ப்ரைஸ் வந்து 9% இருக்கின்றது. அதே மாதிரி ஓல் டைம் ஹை என்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 சென்ஸை அடைந்து இருந்தது. இது வருகின்ற சைக்கிளில் மேபி ஒரு அட்லீஸ்ட் ஒரு $1 வருமா என்கின்ற ஒரு கொஷன் இருக்கின்றது. வரதுக்கான வாய்ப்பும் இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். சொன்னால் கஸ்பா என்பது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்டாக இப்போதும் இருக்கின்றது. அதாவது ஒன் ஆஃப் த பிளாக் செயின் ப்ராஜெக்ட். ஸோ அதை பார்த்து விடுங்கள். பட் எனிவே இதற்கான டீட்டெயில் வீடியோ தேவைன்னு சொன்னால் எனது சேனல் ஆல்ரெடி இருக்கின்ற அதை போய் பாருங்கள். இப்போது பாருங்கள், கஸ்பாவின் வெப்சைட்டை போய் பாருங்கள். பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் இருக்கின்ற ஸ்டாட்டிக்கை கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். பட் எனிவே இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் சொல்ல வந்த மெயின் விஷயம் வந்து இந்த ஸ்டோரியோட லிங்க் பண்ணுவதற்கு தான். இப்போது ட்ராப் ஆகி இருந்தாலும் மீண்டும் இதற்கான ஹைப் வந்து இதற்கான ப்ரைஸ் கூடும். நான் எதிர்பார்க்கின்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி செப்டம்பரில் இருந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள் நன்றான கெயினை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அதுக்காக நான் சொல்லவில்லை இதை போய் வாங்குங்கள் என்பது, அது உங்களது சாய்ஸ். நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்கள் ஃபர்தராக, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்கள். பட் என்னை பொறுத்த மட்டும் இதுக்கான க்ரோத் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ எனிவே காய்ஸ், இன்றைய வீடியோவின் இந்த நோக்கம் இதுதான். கரண்ட் அப்டேட் வந்து கஸ்பா என்பது வந்து நான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணுகின்றேன். வருகின்ற இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வருகின்ற ஹைப்பில் தான் நல்ல ஹைப்பாக நான் அதை விற்பதற்கான பிளானில் இருக்கின்றேன். ஸோ நீங்கள் கூட அதை ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருங்கள், இந்த சைக்கிள் அது நடக்குதா இல்லையா என்பது. பட் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பாய்.